நான் ஒருத்தரோட படம் போடுறேன், யாருக்குன்னா தெரியுதான்னு பாருங்க. மேடம் ஒரு பக்கம் பேசுறது ஒரு பக்கம் இருக்கு. இவரை யாருக்குன்னா தெரியுதா உங்களுக்கு? வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். தெரியல. இவர் ஒரு விஞ்ஞானி. மணப்பாடு, நம்ம நான் கூட போயிட்டு வீடியோ எல்லாம் போட்டேன். மணப்பாடுன்ற ஒரு இடம் காயல்பட்டணம் பக்கத்துல பாய் இருக்காரு இல்லையா? சார் இவரு கேக்குறாரு, நீங்களே சொல்லுங்க. ப்ரொஃபசர் கோவிந்தாச்சாரி கெமிஸ்ட்ரி அவர்களா? இல்ல இல்ல சார், கெமிஸ்ட்ரி கரெக்ட். பேர் ஆறுமுகம் மந்திரம். பேரா? ஆமா, ப்ரொஃபசர் ஆறுமுகம் மந்திரம். ஓகே ஓகே ஓகே. கெமிஸ்ட்ரி தான், நீங்க சொன்னது கரெக்ட். இவர் எங்க மணப்பாடு அப்படின்ற கிராமத்துல பக்கத்துல ஒரு ரொம்ப குக்கிராமத்துல பிறந்திருக்காரு, வளர்ந்திருக்காரு. இன்னைக்கு யுஎஸ்ல மிகப்பெரிய ஒரு ஆளா இருக்காரு. இவரு பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம்னு நினைச்சேன். நான் இவரோட இது பார்த்தேன், காலையில இவரை பத்தி ஒரு இது பார்த்தேன். இவர் எங்க இருக்கிறாருன்னா மேடம், டெக்சாஸ்ல தான் இருக்காரு. அப்படியா? வெரி குட். டெக்சாஸ்ல தான் இருக்காரு. ஆஸ்டின்ல இருக்காரு. ஆஸ்டின் யூனிவர்சிட்டியில இவர் டைரக்டரா இருக்காரு. இவர் லித்தியம் அயன் அந்த பேட்டரி இருக்கு இல்லையா, அந்த கண்டுபிடிப்புல இவர் முதன்மையான ஆள். ஜான் பி குட் எனஃப் அப்படின்றவர் இந்த பேட்டரிக்காக, இந்த லித்தியம் அயன் பேட்டரிக்காக நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. அவர் வாங்கும் போது அவர் கூட இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவருக்கு அவருக்கு 92 வயசா, 98 வயசு. அந்த 98 வயசுல அவருக்கு இது கொடுக்கும் போது 2019 ஸ்டாக்ஹோம்ல அந்த இது நோபல் பிரைஸ் இதுல கமிட்டியில அந்த இதுல குரூப் கொடுக்கும் போது பேசணும், டாக் கொடுக்கணும். அவரால பேச முடியாதுன்னு இவர் டாக் கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட இவர் நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு 300க்கும் மேல சயின்டிபிக் பேப்பர்ஸ் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. 60 சயின்ஸ் இன்ஜினியர், அதாவது பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டை நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சு அவர் சயின்டிபிக் பிஹெச்டி இவர் வாங்கறதுக்கு இவர் கைடா இருந்திருக்காரு. இவரு கிட்ட படிச்ச மாணவர்கள் பல பெரிய பெரிய கம்பெனிகள்ல சிடிஓவா டெக்னாலஜில இருக்காங்க.